ஓடி வருவார், தேடி வருவார், அனைவரையும் நாடி வருவார் இந்த அன்பரசர் சோழமேடு அன்பர். வருக, உங்கள் சுவையான கவிதை தருக. திசையும் புகழ் மணக்கும் இருந்தவரும் தமிழனங்கே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற செயல்படும் கவியரங்க தலைமை உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களுக்கும் இசக்கியம்மனின் அருளினை இன்பத்தை அனுபவிக்கும் இப்பகுதி வாழ் மக்களுக்கும் ஆண்டுதோறும் ஆடி மாத சிறப்பு விழா எடுக்கும் பெருமைக்குரிய இவ்வாலய நிர்வாகிகளுக்கும் பக்த கோடி பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆனந்த வணக்கம். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? ஆதிவாழ் வையத்தை ஆண்டருளும் ஆன்மீகம் வாழி நல் செம்பொருளாய் கைத்தொழும் மாறமுதே தாழாத கீர்த்தியும் தடையேதும் வருமாயின் அது வீழாத சீர் வழிபாட்டின் நேர்த்தியில் விடையருளும். காலந்தோறும் அழியா புகழின் கோபுர சுப தரிசனங்கள், ஞானம் போற்ற திசை காட்டும் கலங்கரை விளக்கங்கள், அகண்ட பரிபூரணமான எல்லையில்லா ஆன்மீகம், தாண்டவக்கோன் சரிநிகராய் தாங்கி நிற்கும் தத்துவங்கள், பிழையின்றி புரிந்து வரும் திவ்யமான வழிமுறைகள், தழைத்திடவே புத்தாக்கம் தரும் மகத்துவத்தின் அணிகலன்கள், உயிரையே கொல்லாது இருப்பதும் வாடி நின்ற பயிரை கண்டு வருந்தியதும் அணையா நெருப்பின் தனிக்கருணை, பகுத்தறிவை ஆன்மீகத்தில் அருட்பிரகாச வல்லலார் வகுத்தறிந்த சித்தாந்தம் நம் அறிவுக்கு அது விருந்தாகும். உலக வாழ்வு தத்துவமும் எல்லா வகை ஆதிக்கமும் உள்வாங்கி உலா வந்து ஒளி கூட்டிய சமூக சமநீதி பெரியாரின் ஆன்மீகம் பெரிதுவக்கும் பெருமையாய் அரியதொரு கருத்துரைகள் எதிர்வினைக்கு அது ஏகாந்தம். வாழ்வியலின் நெறிமுறையை வாழ்வித்த வீர திருமகான், தேசியமும் தெய்வீகமும் பிரித்தறியா குரு பகவான், மண்ணையும் மனிதனையும் பக்குவமாய் வளமாக்கும் கண்ணன காத்த பசும்பொன் தேவரின் ஆன்மீகம். திருவாரூரில் உள்ள சக்திபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் உள்ளிருக்கும் வேம்பு இலை இனிக்கிறது, வெளிவந்து அதை உண்டால் கசக்கிறது. இத்தகைய ஆன்மீகம் இப்போது எத்தகைய வித்தகமாய் உருமாறி அது நித்தமது உத்தமமாய் எங்கேதான் செல்கிறது ஆன்மீகம் கனிரசமாய் பொங்கி வரும் திறனாய்வில் அறம் சார்ந்த அதிசயங்கள், நித்தியமாய் ஆனந்தங்கள் கைலாசத்தில் தனி தீவாய், முக்தி நிலையில் சிக்கிக்கொள்ளும் மலையடிவார தியான வலை, விஞ்ஞானிகளின் வீரியமான வரைமுறையான இறைநிலைகள், வினோதமான நாத்திகர்களின் அமானுஷ்யமான நம்பிக்கைகள். இனி நிலவிலும் வசிக்கலாம் சீன விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு, தனி குடியிருப்பை கட்டமைக்கு உருவாக்கும் லா உங் அறிஞர், எண்ணியபடி எத்துறையிலும் அதிவிரைவில் அள்ளித்தரும் பொன்னிமலை யோகமுனியின் பூஜித்து தரும் வெள்ளித்தாயத்து, மந்திரங்கள் உருவேற்றிய ராசி கற்களின் ரகசியங்கள், மண்டல பூஜை மகிமைகளின் யாகசாலைகளின் வஸ்துக்கள், மடத்துக்கு மடமாறும் அமிவா போல் அது உருமாறும், இடத்துக்கு இடமாறும் புனர்வாழ்வின் ஆன்மீகம், வணிகமாய ஆதீனங்கள் ஆலயங்கள் ஆகுமெனில் தனித்துவத்தை உணர்த்துகின்ற புனித சாகுபடி இனி அமோகமாய், ஒப்பில்லா குருவருளை ஒருமனதாய் ஒப்புவித்து எப்போதும் பேரானந்தம் இறைநிலையின் கருணை போல் ஆத்ம ஞானம் உள்ளுக்குள் ஊடுருவும் திருமேனி, சாத்வீகமாய் அலங்கரித்து சங்கமிக்கும் திருவேணி, திருவருளது பெருமளவு கூடுகின்ற அருள்நிலையே இருளகல குளிர்விக்கும் பொருளுணர்த்தி வாழ்விக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்கிறேன். எண்ணி 32 வரிதான் இருக்கு. அதிகபட்சமாக 1.5 நிமிடத்தில் முடிந்துவிடும். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? துளிக்குள் உறங்கும் கடலை எழுப்ப சித்தன் பாடுகிறான். துளிக்குள் உறங்கும் கடலை எழுப்ப சித்தன் பாடுகிறான். மழைக்குள் நனைந்த மனதை துவட்ட ஞானம் தேடுகிறான். துளிக்குள் உறங்கும் கடலை எழுப்ப சித்தன் பாடுகிறான். மழைக்குள் நனைந்த மனதை துவட்ட ஞானம் தேடுகிறான். சிலைக்குள் புகுந்த மலையை தேடி தெருவினில் திரிகின்றான். கருவறை அமர்ந்த கல்லிடம் தன்னை கடவுள் என்கின்றான். சிலைக்குள் புகுந்த மலையை தேடி தெருவினில் திரிகின்றான்.
கருவறை அமர்ந்த கள்ளிடம் தன்னை கடவுள் என்கின்றான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா கீதா உபதேசம். திரிக்குள் ஒளிந்த இருட்டை விரட்ட தீபம் ஒளி வீசும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா கீதா உபதேசம். திரிக்குள் ஒளிந்த இருட்டை விரட்ட தீபம் ஒளி வீசும். உண்டிகள் நிரம்பும் சப்தம் கேட்டு சாமிகள் மகிழ்வதில்லை. உண்டிகள் நிரம்பும் சப்தம் கேட்டு சாமிகள் மகிழ்வதில்லை. காணிக்கை செலுத்தி விடுவதால் மட்டும் காரியம் ஜெயிப்பதில்லை. காணிக்கை செலுத்தி விடுவதால் மட்டும் காரியம் ஜெயிப்பதில்லை. நெற்றியில் பட்டை கழுத்தினில் கொட்டை வேடத்தில் மயங்குகிறோம். நெற்றியில் பட்டை கழுத்தினில் கொட்டை வேடத்தில் மயங்குகிறோம். பதவியின் கையில் பக்தியை கொடுத்து அடிமையாய் வாழுகின்றோம். பதவியின் கையில் பக்தியை கொடுத்து அடிமையாய் வாழுகின்றோம். வலசை திரும்பும் பறவைக்கெல்லாம் திசைகளில் பிணக்கில்லை. வலசை திரும்பும் பறவைக்கெல்லாம் திசைகளில் பிணக்கில்லை. சுழலும் பூமி உயிர்களை உதிர்த்து தனியாய் சுழல்வதில்லை. சுழலும் பூமி உயிர்களை உதிர்த்து தனியாய் சுழல்வதில்லை. போலியாய் திரியும் மனிதனை யார்தான் சாமியார் ஆக்கியது? போலியாய் திரியும் மனிதனை யார்தான் சாமியார் ஆக்கியது? வார்த்தைகள் எல்லாம் அருள் வாக்காக யார்தான் மாற்றியது? வார்த்தைகள் எல்லாம் அருள் வாக்காக யார்தான் மாற்றியது? சூட்சுமம் இங்கே சிதறி போனது, யார் மீதும் தவறில்லை. சூட்சுமம் இங்கே சிதறி போனது, யார் மீதும் தவறில்லை. ஆன்மீகம் எங்கே போகுது? கேள்விக்கு பதில் இல்லை. இந்த ஆன்மீகம் எங்கே போகுது? கேள்விக்கு பதில் இல்லை. துளிக்குள் உறங்கும் கடலை இழுப்ப சித்தன் பாடுகிறான். மழைக்குள் நனைந்த மனதை துவட்ட ஞானம் தேடுகிறான். சிலைக்குள் புகுந்த மலையை தேடி தெருவில் திரிகின்றான். கருவறை அமர்ந்த கல்லிடம் தன்னை தானே கடவுள் என்கின்றான். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்த்து. உள்ளத்தில் ஊற்றெடுத்து வெள்ளமாய் பாய்ந்து வரும் தெல்லு தமிழ் தென்மொழியே, தரணியதன் முதன்மொழியே, அல்லவே குறையாத அதிசயமே அன்னையே, உன்னையே வணங்குகிறேன் உயர்தமிழ் செம்மொழியே. தலைமை வாழ்த்து. விந்தை உலகத்தின் சிந்தனை சிற்பியாய், கந்தனின் தமிழினை கற்பிக்கும் கவிஞனாய், வந்திங்கு அமர்ந்திருக்கும் வரலாற்று பெட்டகமே, அந்திமாலை நேரத்தில் ஆன்மீக சாலையில் சுந்தர தமிழினை சுவைக்கவே வந்திருக்கும் நற்றமிழ் நாயகராம் நடுவரையா சிந்தை வாசன் அவர்களுக்கு நல்வணக்க பூச்செண்டு. கள்ளிக்குப்ப பகுதியிலே காத்திருக்கும் மக்களே, கவி கேட்டு மகிழ்ந்திங்கு கைதட்டும் கலைஞர்களாய் வீற்றிருக்கும் அவையோரே, விழாக்குழு தோழர்களே, உங்களை வணங்கியே கவிதைக்குள் செல்கின்றேன். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? தேடி தேடி பார்க்கிறேன், தேடல் நீள்கிறது. பாடி பரவசமாய் நாளும் பரமனை தேடுகிறேன். ஓடி ஓடி ஒளிந்திருக்கும் உள்ளத்து கருத்துக்களை கூடி நின்று பேசுவோர்கள் கூற்றினையே ஆய்கின்றேன். ஆய்ந்தறிந்து பார்க்கையிலே ஆன்மீகம் சிதைகிறது. ஆய்ந்தறிந்து பார்க்கையிலே ஆன்மீகம் சிதைகிறது. பாய்ந்தோடும் வெள்ளமாய் பகுத்தறிவு நிறைகிறது. மாய்ந்திடும் மனதுக்குள் மந்திரங்கள் ஒலிக்கையிலே, மாய்ந்திடும் மனதுக்குள் மந்திரங்கள் ஒலிக்கையிலே, வாய்த்திறந்து வார்த்தைகள் வர்த்தகம் செய்கிறது. வாய்த்திறந்து வார்த்தைகள் வர்த்தகம் செய்கிறது. காய்ந்திடும் நதியிலே கருத்து நீர் ஊற்றெடுத்து, காய்ந்திடும் நதியிலே கருத்து நீர் ஊற்றெடுத்து, வேந்திடா கூரையாய் வேதங்கள் கூற்றெடுத்து, தாய்த்திரு தேசத்தில் தவித்திடும் மக்களின் தாய்மையாம் உள்ளத்தில் தளர்வுகள் பெருகுதே. பொய்யெல்லாம் மெய்யாகி பொலிவோடு உளவிடவே, பொய்யெல்லாம் மெய்யாகி பொலிவோடு உளவிடவே, உய்வின்றி தவிப்போர்கள் உலகத்தில் வாழ்கின்றார். நெய்வேலி எடுகின்றார் நெய் தீபம் ஏற்றுவோர், தெய்வத்தை வணங்கியே தேவையை கேட்கின்றார். நம்பிக்கை சுடரோடு நாள்தோறும் வணங்கியே அம்பிகைக்கு வைக்கின்றார் 1000 கோரிக்கைகள். தும்பிக்கை நாயகனை துணையென்று எண்ணியே தம்பியாம் கந்தனை தவறாமல் தொழுகின்றார். எங்கே செல்கிறதோ என்றே தான் தவிக்கின்றோம். எங்களின் நம்பிக்கையை ஏமாற்ற நினைப்போர்கள் எங்கேயும் இருக்கின்றார், ஏழுலகம் சுழல்கின்றார். உங்களை கேட்கின்றேன், உண்மையை கூறுங்கள். ஆடியில் நாடியே அம்பிகையை தேடியே ஓடியே வருவார்கள் வாகையை சூடியே. வாடியே நிற்போரும் வந்திங்கு சேரவே, வறுமைகள் தீருமா, வாழ்க்கைதான் மாறுமா? எங்கே செல்கிறது ஆன்மீகம்? தேடல் தொடர்கிறது, தேவை பெறுகிறது. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இசக்கியம்மன் ஆலயத்திற்கும் கவிதைச்சாரல் சங்க நிறுவனர் பேச்சிமால் பிரியா அவர்களுக்கும், கேட்டு மகிழ்ந்த பொதுமக்களுக்கும், சிந்தனை திருப்பிய நடுவர் ஐயா சிந்தை வாசன் அவர்களுக்கும் உள்ளம் நிறைந்த நன்றி பூச்செண்டை வழங்கி அமர்கின்றேன். நான் உங்கள் விடியல் கவிஞர் கோப்பமனுக்கு இவருடைய கவிதை பிடிக்கும். ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி மாத்தூர் பன்னீர்செல்வம் அவர்களை
எளிய கவிதை பாட அன்போடு அழைக்கிறேன். எழுத்தின் நாகமாய் எழுத்தின் நாதமாய் எதுகை மோன கீதமாய் இந்நாவில் சேர்ந்த தமிழை என தமிழ்த்தாயை வணங்கி நான் ஒரு தமிழ் தட்டெழுத்து எந்திரம் என்னை தினம் தினம் தட்டி எழுப்புவாய் என்ற நம்பிக்கையோடு அந்த 8 எழுத்து மந்திரம் இ சா இக் கி ஆ இம் மா என் அம்மன். நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் என்னை தினம் தினம் தட்டி எழுப்புவது அந்த 8 எழுத்து மந்திரம் இ சா இக் கி ஆ இம் மா என் அம்மனை வணங்கி சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனயம் கொஞ்சி வர சங்கத்தமிழ் பொங்கி வர சந்தனயம் கொஞ்சி வர கவிதைக்குள் நம்ம ஊர் கோபினார் பொன்னோடும் பொருளோடும் பொருதுகின்ற பொலிவோடும் கண்ணோடும் மின்னுகின்ற வானவில்லின் மகிழ்வோடும் சொல்லோடும் செயலோடும் சொக்க வைக்கும் உறவோடும் விண்ணோடும் முகிலோடும் 8 திசை புகழோடும் தேனோடும் பஞ்சாமிர்த சுவையோடும் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை ஆன்மீக பக்தர்கள் வாழ்க வாழ்க. இது ஒரு கைத்தட்டலாம், ஏன்னா அவ்வளவுதான் நான் வாழ்த்துறேன். ஆன்மீக வெற்றி விநாயகர் பக்தர் அனைவருக்கும் வாழ்க வாழ்க. கவியரங்க தலைவா கவிதை பாட்டுக்காரா நீ வாழ்க தமிழ் ஆன்மீக வேரா. கவியரங்க தலைவா கவிதை பாட்டுக்காரா நீ வாழ்க தமிழ் ஆன்மீக வேரா என கவித்தலைமை வணங்கி ஆன்மீக மேடைக்கு வணக்கம், பக்தி சபைக்கு என் தனி வணக்கம். விழிப்பாகி உணர்வாகி உறக்க நிலை மறையாகி சொல்லாகி கருவாகி விளக்கம் பலவாகி ஆன்மீக விடையாகி அறிவியல் நிலையாகி ஓம் எனும் ஓங்காரமாய் உணர்கின்ற ஓம் சக்தி இசக்கி அம்மா. ஆன்மீகம் எங்கே? இங்கே அங்கே கள்ளிக்குப்பத்தில் எங்கும் சக்தியாய் ஆலோலம் உரியடித்தே ஓம் சக்தி பக்தி கொடி பறக்குது. ஆன்மீகம் வாழ்க வாழ்க. கண் திறந்த சிற்பியின் கண் காக்கும் கற்சிற்பமே, கண் திறந்த கண் சிற்பியின் கண் காக்கும் சிற்பியே அம்மா. கல்லாகி நின்றாலும் ஆன்மீக விடையாகி அமர்ந்தவளே, காலத்தின் கோலமா இது காயத்ரி மந்திரத்தின் நாதமா. கண்டும் காணாதே தெரியாத ஆன்மீகத்தின் வாசலே உன் கோயில் இசக்கி அம்மா. அஸ்தம சூரியன் விடியல் காண்பதெப்படி, விடியலாய் வானத்தை வெளித்தே நிற்பதெப்படி, வெளுத்தே நண்பகல் நெருப்பாய் சுடுவதெப்படி, இன்றோ இந்த மாலை வேலை குழு என நேளாய் கள்ளிக்குப்பத்தில் வந்ததெப்படி. தாழ்ந்தே அந்தியில் சிவந்தே குழுவதப்படி சக்தி என கண்டேனம்மா உன்னுள் ஆன்மீக ரேகை தேடி. ஆன்மீக பக்தி என பாசுரம் பாடி உன்னுள் சேர்ந்தால் ஆன்மீகம் உன் கோயிலே அம்மா. ஆன்மீகம் எல்லை தாண்டினாலும் இதயம் தினம் தேடும் புது ராகம் அம்மா. ஆன்மீகம் அம்மா விடைகளின் கேள்வியாய் கேள்வியின் விடைகளாய் உன்னை துதிப்பதை விடைகளாகி கூழ் வார்த்தலோ பசிக்கு மருந்தாகி ஆன்மீக கதையெல்லாம் காரணமாகி என்னை நிறுத்தி என்று சொல்வதே மேடையாகி அம்மா. ஆன்மீக கதையெல்லாம் காரணமாகி கல்லாகி நின்றாலும் முனையே தினம் தேடி பொருளாகி நிற்பவளே இசக்கி அம்மா. நீ ஆன்மீகம் உன்னை துதிப்பதே தார்மீகம். நான் என்றால் இறகு ஆன்மீகம் கலந்தே நாமானால் சிறகாவோம். ஆன்மீகம் எங்கே செல்கிறது விடை கண்டேன்.
இறை அன்பே வாழ்வின் பக்கமானால் ஆன்மீகம் நம் தோளின் பக்கமாகும். ஓம் சக்தி இசைக்கமனை நாடு, அதுவே ஆன்மீகம் என 7 சுரத்தில் பாடு. அடுத்தவரை திட்டாதே, அடுத்தவரை திட்டாதே, சாடாதே, கோபம் கொண்டு குதிக்காதே. அடுத்தவரை திட்டாதே, சாடாதே, கோபம் கொண்டு நிறுத்தாதே, கோபம் கொண்டு குதிக்காதே. நீயாக பக்தி கொள், நீயாக பக்தி கொள். ஆன்மீகம் உன்னுள் ஒற்றுமை தண்டவாளமாய். நீயாக பக்தி கொள். ஆன்மீகம் உன்னுள் ஒற்றுமை தண்டவாளமாய். உன்னுள் இசக்கி அம்மா அருளோடு சுகமாகும். வாழ்க மேடை, வாழ்க சபானும் வாழ்க. இறுதியாக என்னுடைய கவிதை. இறுதிய சேவை செய்திடலாம், குறைகள் ஏதும் இல்லாமல் சுத்தம் போற்ற வாழ்ந்திடலாம். முறையாக ஆன்மீக தொண்டால் ஓங்கும் மகிழ்வால் வாழ்ந்திடுவார். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? கொடுத்து வாழ்வோர் மத்தியிலே மனதை கெடுத்து வாழ்வோர் பட்டியல் நாளுமே நீளுகிறது. நாளைய வாழ்வு வளம் பெற ஜோதிடம் சொல்லும் போலிகள். நல்ல காலம் கனிந்து வருகிறது. நாளைய விடியலை தேடும் மக்களுக்கு பொய் வாக்குகளை அள்ளித்தரும் அருள்வாக்கு ஜோதிடர்கள் உலா வந்தாலும் சிலரை நம்பி ஏமாறும் ஆன்மீக அன்பர்கள் அதிகமே. திறமை உண்டு மனிதருக்கு, திரித்து பேச நினைக்காது. எங்கே செல்கிறது ஆன்மீகம்? உண்மை போல தோன்றுவது உண்மை அல்ல உணர்வாலே. கண்ணில் தெரியும் காட்சியிலும் கயமை உண்டு அறிவாயே. மண்ணில் விதைத்தால் மலராமல் மக்கி போகும் நிலையும் உண்டு. புண்ணியத்தால் பயனுண்டு உலகிலே புரிந்து கொள்வாய் நித்தமும். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? ஜாதகக்காரர்கள் அணிவகுப்பு, பொய்யில் வாழும் மனிதர்கள் புவியில் அதிகம் உள்ளாரே. செய்யும் செயலில் நேர்மை இல்லை, மெய்யில் பொய்யே நிறைந்துள்ளது. கடவுளின் படத்தை வைத்து கணிக்கும் ஜாதகம் அதிகமே. சில நேரங்களில் திசை மாறினாலும் பல நேரங்களிலே ஏமாற்றமே மிஞ்சுகிறது. எங்கே செல்கிறது ஆன்மீகம்? நேர்மறை எண்ணங்கள் நம்மை உயர்த்தும். பிறக்கும் நிலையில் எல்லோரும் ஒன்றுதானே. வளர்கின்ற சூழலே வாழ்வை மாற்றும். நல்லெண்ணமே விளக்காய் மின்னினாலும் வாஸ்து வசந்தம் தரும் என்று குறுக்கு வழியை காட்டிடும் நிபுணர்கள் வாக்காலே. நம்பிக்கை பயணம் தொடரும் அப்பாவி மக்களின் ஏமாற்றம் தொடர்கதையே. ஆன்மீக பாதையை மறந்து இன்று வாஸ்து நிபுணர்கள் பின்னே ஓட்டம். பணம் இழந்து, பொருள் இழந்து, கட்டிய வீட்டை இடித்து தள்ளும் அப்பாவிகள் ஆன்மீக பாதையை மறந்து வாஸ்து நிபுணர்கள் பின்னே இன்று எங்கே செல்கிறது ஆன்மீக பாதை? போலி விளம்பரங்கள் பின்னே சென்று பணம் பொருளை இழந்த மக்கள் ஆன்மீக பாதையை மறந்தது ஏனோ. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. இறை பக்தியோடு வாழ்வோம், இறை நெறியே நமக்கு நல்வழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். கலை இலக்கியத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த சிறப்பான கவியரங்கத்திற்கு பங்கு பெற்ற அனைத்து கவிஞர்களும் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி இயலவில்லை, நேரம் கலந்து விட்டது. அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. கவியரங்கத்திற்கு அனைவரும் எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி மிமிக்ரி செந்தில் அவர்கள் வழங்கும் பரிசுவை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் மேடை வளாகத்திற்கு வந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி முடிந்தவுடன் சரியாக 12 மணிக்கு இசைக்கம்மனுக்கு சிறப்பு படையல் பூஜை நடைபெறும். எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று எல்லாம் வல்ல இசைக்கம்மன் அவர்களை பெற ஒரு அன்போடு அழைக்கின்றோம்.